சென்னைக்கு அருகே திருப்போரூர் பகுதியில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமானது என பாதுகாப்புத்துறை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். சென்னைக்கு அருகே திருப்போரூர் பகுதியில உப்பளம் பகுதியில் விமானப்படையினுடைய விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. முதலில் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் விமானப்படையினுடைய விமானம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கியது விமானப்படைக்கு சொந்தமான சிறிய ரக பயிற்சி விமானம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிளாட்டஸ் PC-7 என்ற ரக இந்த விமானம் என்ற பெயர் கொண்ட இந்த விமானத்தினுடைய ஒரே ஒரு விமானி மட்டுமே பயிற்சியில் ஈடுபட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுதுதான் விமானம் விபத்தில் சிக்கியதாகவும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானி தன்னை பாதுகாப்பாக அவர் வெளியேற்றிக் கொண்டார். பாராசூட் மூலமாக அவர் உயிர் தப்பித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விமான விபத்து தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விமானப்படையினுடைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அதாவது விமானப்படையினர் பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான சிறிய ரக விமானம் தான் தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சி விமானங்கள் அவ்வப்போது விமானிகள் பயிற்சியை மேற்கொள்வதற்காக இது போன்ற சிறிய ரக விமானங்களை பயன்படுத்துவார்கள். சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் இது போன்ற விமானத்தை தினமும் நம்ம பார்த்து இருக்கக்கூடும். இது போன்ற பயிற்சியில் ஈடுபடும் போது பார்த்திருக்கக்கூடும். அது போன்ற ஒரு விமானம் தான் இன்று தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து விமானி ஒரு விமானி மட்டுமே அந்த விமானப்படையினுடைய விமானத்தில் அவர் பயிற்சியை மேற்கொண்டிருந்ததாகவும், பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அங்கிருந்து விமானம் தரையை நோக்கி வேகமாக இறங்கியதாகவும், அப்பொழுது பாதுகாப்பாக தரை இறக்குவதற்கு முயற்சி செய்து முடியாமல் போனதுனால பாராசூட் மூலமாக விமானி அங்கிருந்து உயிர் தப்பினார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அந்த சம்பவ இடத்துல தற்பொழுது விமானம் விழுந்து நொறுங்கி கிடக்கக்கூடிய அந்த இடத்துல தற்பொழுது அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். விமானப்படையினுடைய அதிகாரப்பூர்வமாக அது பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல பிளாட்டஸ் PC-7 என்ற அந்த விமானம் சிறிய ரக விமானம் வழக்கமான பயிற்சியில் உட்படுத்தப்பட்டதாகவும், அதுல ஒரு விமானி பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும், அப்பொழுது விபத்து நடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அதனுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணை மேற்கொள்வதற்காக விமானப்படையினுடைய அதிகாரிகள் எல்லாமே சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விமானத்திலுமே அந்த என்ஜின் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காக்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி எதுவும் இருக்கிறதா, அதில் என்ன காரணம் என்பது அதில் தெரிய வந்திருக்கும். அல்லது அந்த விமானி அதற்கான அந்த தகவல் தொடர்பு மூலமாக விமானப்படை தளத்திற்கு அங்கிருந்து அவர் தகவல் தொடர்பு கொண்டிருக்கக்கூடும். அதன் மூலமாக அது என்ன தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டது என்பதை பதிவு செய்திருக்கக்கூடும். ஒருவேளை அதில் பதிவாகவில்லை என்றால் விமானப்படை விமான தளத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அந்த கருப்பு பெட்டியில காக்பிட் பகுதியில அதற்கான விவரங்கள் பதிவாகி இருக்கும். அவர்கள் பதிவு செய்தது அங்கிருந்து அவர் பேச முயன்றது பதிவாகி இருக்கும். எனவே அதை வைத்துதான் அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்வார்கள். அது என்ன காரணம், விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து அறிவதற்காக அது தேவைப்படும். விமானப்படையினுடைய இந்த விமானம் பயிற்சியில் ஈடுபடுத்துவதற்கான இது போன்ற விமானம் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை. இதே ரகத்துல பல விமானங்கள், சிறிய ரக விமானங்கள் விமானப்படையில் விமானிகள் பயிற்சியில் மேற்கொள்கிறார்கள். அதனுடைய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அடுத்த கட்டமாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது அதிகாரிகளுக்கு. எனவே இது எப்படி பிரச்சனை ஏற்பட்டது, அதாவது இது விபத்து எப்படி ஏற்பட்டது, அதற்கு என்ன காரணம் என்று விசாரித்து அதில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக மற்ற விமானங்களையும் அவர்கள் தணிக்கைக்கு உட்படுத்துவார்கள். எனவே இந்த விமான விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து தற்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்காக விசாரணை மேற்கொள்வதற்கு ஆய்வு செய்வதற்கு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.